Exercise 2.8 9 sum. Find the rational form of the number 0.123 bar. அப்போ find the rational form. Rational form இந்த நம்பருக்கு rational formல கண்டுபிடிச்சிருக்கேன். rationalனா என்ன? பை வச்சுல நம்ம fraction எழுதோம்ல, அப்போ rational formல இதுக்கான நம்பர் எடுத்துறாங்க. 0.123 பார்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ சொல்யூஷன் 0.123 பார். அப்போ 123க்கு மேலே இப்படி ஒரு பார் லைன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படின்னா என்ன மீனிங்னா 123 அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதாவது 0.123 123 123 எக்ஸெட்ரா அப்படியே 123 123 123 கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் 123ங்கிறது. ஓகேவா? அப்போ அதை நம்ம எழுதுகிறோம். அப்போ நம்ம இந்த 123 123 123 எழுதிருக்கோம்ல, அதை பின்னே எப்படி எழுதலாம்? 0.123 பார் ஈக்குவல் டு 0.123 ப்ளஸ் அதாவது 123ங்கிற 3 டிஜிட் இருக்கா அது ப்ளஸ் அடுத்து 0.000 பின்னி ஒரு 123 ப்ளஸ் அடுத்து 0.0000000 அடுத்து ஒரு 123. அதாவது ஃபஸ்ட்டு இந்த 123ங்கிறது இங்கே எழுதிட்டோம். அடுத்து 123ங்கிறது 0.000123 ப்ளஸ் அடுத்து இந்த 123ங்கிறது 0.000000123 எக்ஸெட்ரா. ஏன் இப்படி எழுதியிருக்கோம்னா நமக்கு செய்கிறதுக்கு, ஏன்னா நமக்கு அடுத்த ஏபினாலும் ஜிபினாலும் இப்படி அடிஷனில் இருக்கிறதுல நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சம் கண்டுபிடிக்கிறது இல்லையா? அதனால் இது இப்படி எழுதிக்கிறோம். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். வேணால் எழுதி ஆட் பண்ணி பாருங்கள். டெசிமல் பிளேஸ் ஈக்குவலாக அப்போமா ஈக்குவலாக வச்சு இது எழுதி ஆட் பண்ணாலும் சேம் 0.123 123 123 எக்ஸெட்ரா தான் வரும். ஓகேவா? அப்போ அதை இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். ஓகே, இந்த ஸ்டெப் ஓகே தானே? இது கண்டிப்பாக ஜிபி தான். ஏன்னா T2 டிவைடட் பை T1 கிடைக்கிற ஆன்சரும் T3 டிவைடட் பை T2 கிடைக்கிற ஆன்சர் சேமாக தான் இருக்கும். டெசிமல் பிளேஸ் கரெக்டாக வருதில்ல, அப்போ நம்ம டிவைட் பண்ணல கரெக்டான ஆன்சராக தான் இருக்கும். அதனால் இட் இஸ் ஏ ஜிபின்னு எழுதிட்டோம். ஜிபிங்கும் போது இதோட சம் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஆர் அதெல்லாம் வேணும்ல. ஏங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ ஈக்குவல் டு 0.123. ஓகேவா? ஆறுங்கிறது என்னது? T2 டிவைடட் பை T1. T2ங்கிறது 0.0000123 டிவைடட் பை 0.123. இந்த டெசிமல் நம்பர் எப்படி நம்ம டிவைட் பண்ணுவோம்? எத்தனை டெசிமல் பிளேஸ் ஹையஸ்ட் டெசிமல் பிளேஸ் ஏதோ அதால் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? இங்கே ஹையஸ்ட் டெசிமல் பிளேஸ் வந்துட்டு எது? 1 2 3 4 5 6 6 0 வச்சு, அதாவது இன்டூ 1 போட்டு 6 0 வரணும் டிவைடட் பை அதே 1 போட்டு 6 0 வச்சு எழுதுவோம். அடுத்து இது நம்ம சிம்பிளாக எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம்? இங்கே 1 2 3 தானே இருக்குது நம்பரு. அப்போ அந்த 1 2 3 கூட இங்கே எத்தனை 0 இருக்கோ அதை ஃபஸ்ட் எழுதிடணும். டெசிமல் பிளேஸ் பாயிண்ட் வைக்காமல் 1 2 3 0 0 0 0 0 0ன்னு எழுதிட்டு எத்தனை டெசிமல் பிளேஸும் கவுண்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6. அப்போ லாஸ்ட் வந்து 6 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4 5 6. அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வரும். அப்படின்னா என்ன மீனிங்? 123.0. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்து அதுக்கு வேல்யூ இல்லை. அப்போ 123 ஆகிடும். இது எப்படிங்கிறது புரிஞ்சில? பாயிண்ட் டெசிமல் பிளேஸில் டிவைட் பண்ணல ஹையஸ்ட் டெசிமல் பிளேஸ் ஏதோ அத்தனை 0 வச்சு தான் ஃபஸ்ட் எழுதிக்கணும். இங்கே ஹையஸ்ட் டெசிமல் பிளேஸுங்கிறது இதான். ஏன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 6 தான். அப்போ இன்டூ 1 போட்டு 6 0 டிவைடட் பை 1 போட்டு 6 0 எழுதிட்டோம். அடுத்து அது நம்ம டெசிமல் பிளேஸ் மாற்றணும்ல, மல்டிப்ளை பண்ணணும்ல. மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற நம்பர் கூட இங்கே நம்ம ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் அதில் 0 சேர்த்துக்கணும். அப்போ 1 2 3 கூட ஒரு 6 0 டிவைடட் பை இங்கே 1 2 3 கூட 6 0 வந்துடும். இங்கே எத்தனை டெசிமல் பிளேஸும் பார்க்குறோம். 1 2 3 4 5 6. அப்போ லாஸ்ட் வந்து 6 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இங்கே எத்தனை டெசிமல் பிளேஸ்? 3. லாஸ்ட் வந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ இங்கே நம்பர் என்ன வரும்? ஈக்குவல் டு 123 டிவைடட் பை இங்கே 123க்கு அப்புறம் 0 0 0 3 0 வரும். ஓகே தானே இது? அதுக்கப்புறம் இது 123 டேபிளே கேன்சல் பண்ணலாம். 123 வந்து 1 டைம், இது வந்துட்டு 1 டைம், அடுத்து ஒரு 0, அதாவது 1/1000. 1/1000 என்னது? நம்ம சாதாரணமாக இது பண்ணியிருக்கோம்ல. 1/10 எப்படி எழுதுவோம்? 0.1 ஒரு 0னால. இதே 1/100 எப்படி எழுதுவோம்? 0.01 அப்படி தானே எழுதுவோம். 20 வரனால 2 டெசிமல் பிளேஸ். அப்போ 1/1000 என்ன எழுதுவோம்? டிவைட் பண்ணுறது தான். நம்ம ஷார்ட்டாக அப்படியே எழுதிக்கிறோம் டிவைட் பண்ணாமல். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சது தானே. அதனால் எத்தனை 3 0வா? அப்போது 3 டெசிமல் 3 0 இருக்கனால 0.001 3 டெசிமல் பிளேஸ் வர மாதிரி எழுதுவோம். இது நமக்கு தெரிஞ்சது தானே. 1/10னா ஒரு 0னால 0.1 ஒரு டெசிமல் பிளேஸு. 2 0னா 2 டெசிமல் பிளேஸ் வேணும். அப்போது 0.01. 1/1000னா இங்கே 1 இருக்கனால அந்த 1 வரணும். 3 டெசிமல் பிளேஸ். அப்போது 0.001 3 0னால 3 டெசிமல் பிளேஸ். இதெல்லாம் ஓகே தானே? ஸ்மாலர் கிளாஸில் தெரியல நமக்கு. அதனால் ஆர் ஈக்குவல் என்ன ஆயிடுச்சு? 1/1000னால 0.001ன்னு எழுதிட்டோம். அப்போ ஏ தெரிஞ்சிருச்சு, ஆர் தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற அந்த கிவன் கொஸ்டின் இது 0.123 பாரும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 2 3 1 2 3 1 2 3 அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. கண்டினியூ ஆகிட்டு இருந்தாலே என்னது? எதுக்குள்ளே சம் கண்டுபிடிக்கிறோம்? இன்ஃபினிட்டிக்குள்ளே சம் தான். அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது? அந்த கிவன் கண்டிஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது? எஸ் இன்ஃபினிட்டிவ். எஸ் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஃபார்முலா இருக்குது இல்லையா? சம் ஆஃப் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு, சம் டு இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது.
S infinity equal to A by 1 minus R, which is equal to Aங்கிறது என்னது 0.123 divided by 1 minus Rங்கிறது 0.001. அப்போ 0.123 divided by 1 minus 0.001 எப்படி எழுதணும்? இங்கே 1 minus 1ங்கிறது என்னது கரெக்டாக டெசிமல் பிளேஸ் 1, நமக்கு இங்கே 3 டெசிமல் பிளேஸ் இருக்குது, அப்போ பாயிண்ட் வச்சுட்டு 3 0 சேர்த்துப்போம், மைனஸ் அடுத்து 0.001 இப்படி தான் எழுதுவோம். 1 மைனஸ் 0.001னா இப்படி தான் எழுதணும். 1 போட்டு இங்கே டெசிமல் பிளேஸே இல்லை, அப்போ பாயிண்ட் வச்சுட்டு இங்கே எத்தனை டெசிமல் பிளேஸ் 3 இருக்குது, 3 0 சேர்த்துக்கணும். அடுத்து 0.001 இதை மைனஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து இங்கே கேரி ஓவர் பண்ணுவோம். இங்கே 0 ஆகிடும், இங்கே 10, பின்ன இங்கேருந்து இங்கே கேரி ஓவர் பண்ணது இங்கே 10, இது 9, பின்ன இங்கேருந்து இங்கே கேரி ஓவர் பண்ணது இங்கே 10, இங்கே 9, அப்போ இங்கே 10 மைனஸ் 1 9, அடுத்து 9 மைனஸ் 0 9, 9 மைனஸ் 0 9, 0 மைனஸ் 0 0, 3 டெசிமல் பிளேஸ்னால் பாயிண்ட் நேராக வரும். அப்போ 0.999 தான் இது மைனஸ் பண்ணியில் கிடைக்கிற ஆன்சர். அப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 0.123 டிவைட் பை 0.999. இங்கே எத்தனை டெசிமல் பிளேஸ் 3, இங்கே 3 தான், அப்போ 3 0 வர மாதிரி எழுதணும். அப்போ 1000 இன்ட்டு 1000 டிவைட் பை 1000. ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும், 0 இல்லாமல் பாயிண்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். 1 2 3க்கு அப்புறம் 30, 1 2 3 30 டிவைட் பை 39க்கு அப்புறம் ஒரு 30 எழுதிட்டோம். இங்கே எத்தனை டெசிமல் பிளேஸ் 1 2 3, லாஸ்ட்லேருந்து 3 டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைப்போம், இங்கே வரும் 123 பாயிண்ட். அதேமாதிரி இங்கே நமக்கு 1999000ன்னு வரும், 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், அப்போது 000 இங்கே வரும், அப்போ 999. அப்போ என்ன கிடச்சிருக்கு 123 டிவைட் பை 999. இது நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம்ல, அதான் அடுத்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ 123 டிவைட் பை 999 3 டேபிளில் 4 3s are 12, 1 3s are 3, இங்கே வந்து 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9. Therefore, S infinity equal to 41 divided by 333. S infinity அங்கே கொடுத்துருக்க நம்பர் என்னது given? S infinity 0.123 equal to 41 divided by 333. Simple answer. Okay. அப்போ கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம், S infinityக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம்.